பண்ணலாமா? பண்ணலாம். சரி. இப்பொழுது நீரான அண்டத்தை பற்றி சலப்பதியின் அண்டத்திறவு என்ற தலைப்பில் அண்டம் என்பது கோழி முட்டை அல்ல, வெள்ளக்கருவும் மஞ்சள் கருவும் தன்னகத்தை கொண்ட ஒரு தண்ணீர். பூமியிலே ஜனிக்கின்ற ஊத்தொன்று உண்டு, அந்த ஊத்தை அறிந்தவனோடு இணக்கமான உறவு கொள், அல்லாதவன் உறவு பாரினில் தல் என்று ஔவையார் சொல்லியது போல, பூமியில் ஜனிக்கின்ற ஊத்தான உதகம் என்று இதற்கு பெயர். இந்த உதகம் சுருளி என்ற ஒரு பள்ளத்தாக்கு, மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சுருளி என்ற மலையிலே ஒரு பள்ளத்தாக்கில் சுனை நீராக கிடைப்பது. இதை அறிந்தவர்கள் காட்டினால் ஒழிய மற்றவர்களுக்கு தெரியாது. சரி, அங்கு மட்டும்தான் இருக்கிறதா? இல்லை. சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய காஞ்சனமலை என்கின்ற கஞ்சமலையில் கருவண்டூத் என்ற பகுதிக்குள் இந்த உதக நீர் கிடைக்கிறது. ஔவையார் சொன்ன பூமியில் ஜனிக்கின்ற ஜலம். இது இயற்கையானது, செயற்கையானது அல்ல. இது வெறும் தண்ணீரே, மண்ணும் சகதியும் கலந்த ஒரு தண்ணீரே. இது நம்மளை ஒன்றும் செய்து விடாது. ஆனா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா தொந்தரவை தரும். இது விஷ நீரே. இப்படி இருக்கக்கூடியதை இதை விடிய காலையில் சென்று சேகாரம் செய்து கொண்டு வந்து அதை எப்படி வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் இதிலிருந்து பிரிப்பது என்று சித்தர்கள் அநேக செய்முறைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிரகாரம் சேகரிக்கப்பட்ட இந்த இயற்கை உதக நீரை கொண்டு வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் தாங்கி நிற்கும் இந்த தண்ணீரில் இருந்து தண்ணீரை அண்டம், நீரான அண்டம் என்று சொல்கிறார்கள். இப்ப இந்த நீரான அண்டத்திலிருந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு பிரிப்பதை பார்ப்போம். இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம். இது ஓலையில ஒடிச்சு தான் பிரிக்க முடியும். அப்படியே நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு வேற இடத்துக்கும் கட் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கும்